விவசாயம் அல்லது வேளாண்மை அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையானது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் எப்போல்லாம் சாப்பிட தொடங்கிட்டோமோ அப்போல்லாம் விவசாயம் கட்டாயமாக இருக்குது, வேளாண்மை கட்டாயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டோ அதுக்கு முன்னாடி வேட்டையாடியோ அல்லது கிழங்குகளை சேகரித்தோ வாழ்ந்த காலத்திலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிப்படியில் வேளாண்மை என்பது முக்கியமான பங்கு வகிக்குது. அவருடைய சமூக மாற்றத்துக்கு அடிப்படையாக இருந்தது வேளாண்மை தான். ஏன்னா இப்போ ஆதி மனிதன் பண்டைய காலத்தில் காடுகளில் வேட்டையாடுவது, கிழங்குகள் மாதிரியான உணவுப் பொருட்களை சேகரிப்பது அப்படிங்கிறத வாழ்க்கை முறையாக இருந்தது. அப்போது அவனுக்கு என்ன ஆபத்துகள் இருந்தது அப்படின்னா, விலங்குகளால் ஆபத்து, தங்குமிடம் சூழ்நிலை சரியில்லாது, அதனால் குகைகளில் வாழ்கிறது, இப்படியான வாழ்க்கை முறை இருந்த காலம். அதுக்கு பிறகு கால்நடை மேய்த்தல் அப்படிங்கும்போது இடம் விட்டு இடம் பெயர் வந்தது. எங்கெல்லாம் மழை பெய்யுதோ அங்கெல்லாம் போய் மேய்ச்சல் செய்கிறது, அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வியல் அமைத்துக் கொள்வது என்பது நடந்தது. அதற்கு பிறகு தான் ஒரு நிலையான இடத்துல இருந்து வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு சூழல் மனித குலத்துக்கு ஏற்பட்டது. அப்போ நிலையான வாழ்க்கை என்பது வேளாண்மையில் தான் தொடங்குது. அப்போ நிலையான வாழ்வியல் வரும்பொழுது அங்கே உற்பத்தி முறை மாறுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, காட்டில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ இவனே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கிட்டான். இப்போ விதைகள்லேருந்து எப்படி செடி வருது, செடியிலேருந்து காய் எப்படி காய்க்குது, பழங்கள் எப்படி வருது, அப்படிங்கிற அந்த அறிவை பெற்றுட்டான் மனிதன். இப்போ பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கை முறையில் தடாலடி மாற்றம் வருது. ஏன் அப்படின்னா, ஒரு நெல் போட்டு 1000 நெல் வருது. முன்னாடி அப்படி இல்லை. என்ன காட்டில் கிடைக்குதோ, ஒரு பழம் கிடைச்சுன்னா அந்த பழத்தை பகிர்ந்து தான் சாப்பிடணும். இப்போ உற்பத்தி அதிகமாகும் பொழுது இவன் என்ன பண்ணான்னா, சமூகத்தில் தங்களுடைய வாழ்வியலில் சமூக பிரிவினைகள் உருவாகுது. ஒருத்தன் படைக்காக ஒரு கூட்டத்தை ஒதுக்க முடியுது, கைவினைகளுக்கான ஒரு கூட்டத்தை ஒதுக்க முடியுது. இப்படி மனிதர்களுக்குள்ள பல்வேறு வகையான அடுக்குமுறைகளை உருவாக்க முடியுது. அப்போ நிலையான ஆட்சி, அரசு என்பது தோன்றுது. இப்போ அரசுகள் தோன்றும் பொழுது அதிகாரம் வருது. இப்படி தான் மனித சமூகத்தில் வளர்ச்சி மட்டத்துக்காக அடிப்படையாக வேளாண்மை அமைன்றதை நம்ம பார்க்கலாம்.